இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாக தன்னையே கொடுத்தார். இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பலி என்ன? எப்படி கிறிஸ்து உயிரோடு பலி கொடுத்தாரோ, எப்படி பையற்பட காலத்துல ஆடு உயிரோடு பலி கொடுக்கப்பட்டதோ, இப்போ ஒரே தரம் பலியிடப்பட்ட நாம எப்படி செத்து பலி கொடுக்கணுமா இல்ல உயிரோடு பலி கொடுக்கணுமா? பவுல் இவ்வளவு அழகா கோட் பண்றா பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தலை பரிசுத்தமாயிடுச்சு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா இருக்கணும், அது தேவனுக்கு பிரியமான பலியா இருக்கணும், அது ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை என்ன பண்றா வேண்டிக் கொள்கிறேன். நீங்க ஒரு ஆராதனை செய்யணும்னா அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜீவ பலி கொடுத்தால் தான் அது என்ன பலியா? புத்தி உள்ள ஆராதனை. அந்த பலி மேல் தேவன் என்ன பண்றாருன்னா சுகந்த வாசனையான பலியாக தேவன் என்ன பண்றாரு? பிரியப்படுறார். நம்ம உயிரோடு இருந்து ஜீவ பலியை கொடுக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம உயிரோடு இருந்து செத்த பலி கொடுத்து இருக்கிறோம். உண்மைதானே? அது என்ன பலின்னு நான் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகளும் செயல்முறைகளும் அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா சொல்லி நமக்கு தான் தெரியும். சரிங்களா? அடுத்தது, மனசே ஆலயத்தை என்ன பண்ணாரு? அவமதித்தார். இங்கே கிறிஸ்து என்ன பண்றாரா? ஆலயத்தை நேசித்தார். எந்த ஆலயத்தை கிறிஸ்து நேசித்தார்? நம்முடைய ஆலயத்தை காட்டிலும் முதல் வருகையில கிறிஸ்து ஒரு ஆலயத்தை நேசித்தார். எஸ்ஸேமின் தேவாலயத்தை என்ன பண்றாராம்? சுத்திகரித்தார். யோவான் 2:13 பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை போறாரு. ஆனா இது குறித்து டீப்பா என்ன பண்ணலாம், என்ன வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஆராதனை முறைப்படிகளை ரொம்ப தேவனுக்கு அவமதிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அந்த இடத்துல நடப்படுது. என்னன்னா, காசுக்காரியும் ஆடு விற்கிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் கிறிஸ்து என்ன பண்றாரா? கிறிஸ்து அடிச்சு ஒரு சாட்டியால் அடிச்சு என்ன பண்றாரா? சாட்டி எடுத்து என்ன பண்றாரா? அடிச்சு துரத்துறாரு. ஒரு சாட்டி எடுத்து என்ன பண்றாரு? ஒரு கயிறு ஒரு சாட்டி எடுத்து அடிச்சு துரத்துறாரு. ஒரு கயிறு இருக்குது இல்லையா, அந்த கயிறை பின்னி சாட்டி எடுத்து கிறிஸ்து அடிக்கிறாரு. ஏன் நான் 3 டைம் சொல்றேன் தெரியுங்களா? யாராவது கரெக்டா பாயிண்ட் பிடிங்கன்னு சொல்லிட்டு 3 டைம் சொல்றேன். நான் துரத்துனார், அதுக்கு தான் நான் 3 டைம் சொன்னேன். நான் இல்ல பிரதர் அவர் அடிக்கல, துரத்துனார் என்ற வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏன் 3 டைம் போறேன்? இவ்வளவு வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்க வந்து பேசுறேன் தேவனுடைய பரிசுத்த ஆவி மூலமா உங்க வாயிலிருந்து ஏதாவது வரதுக்காக தான்.